இன்றைக்கி வீடியோவில் மில்லட் பிஸ்கட் ஆர்டர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆர்டரோட ரிவ்யூ வீடியோட எண்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயும் சரி, இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் சரி, யாராவது ஏதாவது சொல்லிட்டா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒருவேளை நம்ம கரெக்டான ப்ரொஃபஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கோமான்னு யோசிப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஐடியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசுகிறப்பவும் சரி, ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் பற்றி பேசுகிறப்போ ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் அதை கேட்குறப்போ. தென் நம்ம ஊருக்கு போகிறப்போ வரப்போ ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், படிச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறியான்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. லைக் படிச்சுட்டு கேக் விற்கிறியா அந்த மாதிரிலாம். ஸோ யோசிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் என்னோடய டிசிஷனை நான் ரிக்ரெட் பண்ணதில்லை. பட் ப்ரொஃபஷன் நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமான்றதை நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வர டிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை கால்ஸாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக், இல்லை இன்னொரு ஹோம் மேக்கர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது, இது எல்லாமே நான் கேட்குறப்போ நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன், கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு என்ஷூர் பண்ணுது, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தை கமர்ஷியல் பிஸ்கெட்டுக்கு பதிலாக என்னோடய பிஸ்கெட்டை அவங்களோட ஸ்நாக்ஸில் ரிப்ளேஸ் பண்ணி சாப்பிட்டு அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணுறப்போ அதை விட பெரிய சக்ஸஸ் எனக்கு எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் ஐடியில் வேலை பார்த்துருந்தா என்னை யாருக்கு தெரியும்? மேக்ஸிமம் என்னோடய டீம்மேட்ஸ்க்கு தெரியும். அதையும் தாண்டினா அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணியோ டிஎம்ஸ் பண்ணியோ உங்கள் வீடியோஸை தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறையா ஹோம் பேக்கர்ஸ்மே எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி உங்கள் வீடியோஸ் பார்த்து தாங்க நான் எடிட் பண்ண கற்றுட்ருக்கேன், உங்கள் ரெசிபீஸ் பார்த்து தான் நானும் ஹெல்த்தியாக பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்லாம் சொல்லுவாங்க. 4 பேர் நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறத விட வேறு என்ன வேணும் நமக்கு?